ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ராயல் பிட்ரூத்தலோட ஃபைனல் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். மீட்டி, ஃபூச்சி, ஜில்லி 3 பேருக்கும் நல்ல லைஃப் பார்ட்னர் அமைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஃபூச்சி கேட்டுட்டு இருக்கா, நம்ம அன்னைக்கு ஒன்னா குளிச்சோம்ல, அதுக்கப்புறத்துல இருந்து நீ ஒரு மாதிரி டல்லாவே இருக்க, ஏதாவது ஆயிடுச்சாடி அப்படின்னு கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு மீட்டி சமாளிக்க ஆரம்பிக்கிறா. சரி ஓகே, நாளைக்கு கல்யாணம் இருக்குல்ல, நம்ம ஹாப்பியா இருக்கலாம், எதை பத்தியும் பேசிக்காதீங்க, உங்க 2 பேரையும் என்னோட சிஸ்டர்ஸா நான் பாக்குறேன், எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு ஜில்லி பேசிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் இந்த எதிரி நாட்டுல இருந்து ஒரு இளவரசன் வந்தான்ல, என் அண்ணன் ஒரு வேஸ்ட் பீஸ், போரே எடுத்து போகிறதுக்கு பயந்துட்டு அடங்கி உடங்கி உட்காந்துருப்பான். ஆனா நான் அந்த மாதிரி கிடையாது, எப்படி ஜெயிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும் போதே பின்னாடி அந்த பிளட் மூன் பிரிவோட தலைவன் மாஸ்கோட வந்து நிக்கிறான். இங்க பாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், இது மூலமா இந்த இடத்துல எங்க ராஜாங்கத்தை மறுபடியும் திரும்ப வர வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முக்கியமான மேப் இருக்கு அப்படின்னு கொடுக்க, அதுக்கு அந்த பிரின்ஸ் கேக்குறான், சரி இருக்கட்டும், உங்க முகத்தை எப்ப காட்டுவீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நாளைக்கு எப்ப இந்த ராஜா செத்து இந்த இடமே வந்து கலவரம் ஆகுதோ, அப்ப இத்தனை வருஷமா அடைஞ்சு கிடக்குற ஏன் முகமும் வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. மீட்டிக்கு கல்யாணம் ஆக போகுது. பூச்சி இருந்துட்டு, நீ பேரரசி ஆயிட்டனா ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆயிரும், நான் இனிமே உன்னை எப்படிதான் அடிக்கடி பாக்க போறேன்னு கேட்க, மீட்டி நான் என்னைக்குமே உன்னோட மீட்டி தான், அது மாற போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏய் சோகமாகாதன் ஜில்லியும் சொல்லிட்டு இருக்கா. ராஜா அங்க வராரு, 2 பேரும் ஒன்னா போறாங்க. அடுத்து வந்துட்டு ஊர் மக்கள் எல்லாமே அங்க பாருங்க பல்லக்கு வருதுன்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட பாத்துட்டு இருக்காங்க, கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா அப்போ பல்லக்குல ராஜா வராரு, அவரை கொல்லணும்னு சொல்லிட்டு எதிரி நாட்டுக்காரன் ஒருத்தன் வேகமா உள்ள போக, ஆனா பல்லக்குல இருந்து வெளியே வர்றது நம்ம ஷென்னுதான். உள்ள வந்து அவனை நல்லா அடிச்சு துவம்சம் பண்ணி வெளியே தள்ளி விட்டுட்டு இருக்கான். சண்டை ஆரம்பமாகுது. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ராஜாவும் அதே மாதிரி மகாராணி மீட்டியும் 2 பேரும் சேர்ந்து உள்ள போயிட்டு ஊதுபத்தி எல்லாம் கொளுத்தி பெரியவங்களுக்கு படைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊதுபத்தியில மறுபடியும் அவளுக்கு ஞாபகம் வரதுக்கான ஊதுபத்திய சிங்கு கலந்து வச்சிருப்பான் போல. அதனால மீட்டிக்கு ஒரு குரல் கேக்குற மாதிரி இருக்கு, கொன்னுடு, உன் நாட்டு மக்கள் முழுசையும் கொன்னது யார் தெரியுமா, பக்கத்துல இருக்கவன் தான், அவனை கொன்னுடுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனோட குரல் கேட்டுட்டே இருக்கு. ஒரு மாதிரி மீட்டிக்கே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. டக்குன்னு கையில இருக்கிற ஒரு ஹார்பின் எடுத்து பக்கத்துல வேகமா ராஜா மேல குத்தி வச்சிடுறான் நெஞ்சிலேயே. எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. மீட்டியே அதிர்ந்து போய் எப்படி கீழே விழ மாதிரி போக, ஜில்லியும் பூச்சியும் அவனை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. ராஜாவை பார்த்து மத்த எல்லாரும் பாத்துட்டு உள்ள ஓடிட்டு இருக்காங்க. கரெக்டா ராஜாவை காப்பாத்துறதுக்கு ஆளுங்க எல்லாம் உள்ள ஓடி வராங்க அரண்மனைக்குள்ள. அப்ப உள்ள வந்து இறங்குற அந்த மாஸ்க் மேன், பிளட் மூன் பிரிவோட தலைவன், அங்க இருக்க ஒரு காவலாளிய அப்படியே எரிக்கிறது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸ் கழுத்துலயும் வாழ வச்சு அந்த இடத்தையே கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ணிடுறான். இன்னும் ஒரு ஸ்டெப் உள்ள வந்தீங்க, ராஜா உயிரோட இருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ரூம் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறான். உள்ள நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம சான்சலர் இருக்காரு, யார் ராணி அப்படின்னு கேட்க, ஒட்டு மொத்தமா எங்களோட அரசாங்கத்தையே கவுத்து எங்க நாடு எங்க கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு எங்களேவா யாருன்னு கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் மேன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். சண்டையில அவனோட மாஸ்க் கலன்றது பார்த்தா எல்லாரும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஜிங், நீதான் அவனா, நீதான் அந்த எதிரி நாட்டு படைகளோட தலைவனா அப்படின்னு கேட்டுட்டு, மீட்டிக்கு தான் ஆல்ரெடி தெரியும்ல அது, அந்த இடத்துக்கு வந்துட்டு நான் தான் அந்த ஊதுபத்திய மாத்திட்டேன், திரும்பி எப்படி கொண்டு வந்து வச்ச அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. யாரும் இங்க இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சிங்க சொல்லிட்டு இருக்கான். உள்ள ஷென்னும் நீனும் வராங்க. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் பூச்சிக்கும் ஜெல்லிக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எங்க நாட்டுக்குள்ள வந்து எங்களே கவுக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள மினிஸ்டர் மாதிரி நிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாமே ஆளாளுக்கு ஒரு வீரர்கள் தான் போல, ஒரு சில பேரை தவிர. அவங்க எல்லாருமே டைரக்டா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட கண்ட்ரோல் முழுக்கவே நம்ம ராஜாவோட கையில வந்துட்டு இருக்கு. ராஜாவை அட்டாக் பண்றதுக்கு சில ஆயுதத்தை எல்லாம் விட்டுட்டு வேகமா அங்க வர சிங்கு இருக்கான்ல, மீட்டியோட ட்ரெஸ் புடிச்சு இழுக்கிறான். அவ ட்ரெஸ் கழண்டு ஷோல்டர் தெரியுது, அதுல அவளோட டாட்டூ வெளிப்படையா தெரிய ஆரம்பிக்குது. எல்லாரும் பாத்துடுறாங்க. அதுலயும் முக்கியமா நம்ம சான்சலர் எல்லாம் பாத்துடுறாரு. பாத்தீங்கல்ல, உங்க மகாராணி யாருன்னு தெரியுதுல, எங்களோட இளவரசி தான், அதாவது பழைய ராஜாங்கத்தோட மிஞ்சி இருக்கிற ஒரே ரத்த வாரிசு தான் உங்க மகாராணின்னு சொல்ல, என்ன அநியாயம் இது, ராஜாவை கொண்டு மறுபடியும் நாட்டை கைப்பற்றணுங்கிறதா அவங்களோட எண்ணமே, அவங்க மகாராணியா வரவே கூடாது அப்படின்னு சான்சலர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ராஜா வேகமா மீட்டிய போய் காப்பாத்துறான். யாரும் அவ்வளோ ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு. மீட்டி போய் முன்னாடி நிக்கிறா. சிங், நீ இதுக்கும் மேல வந்த அப்படின்னா நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு கையில ஒரு கத்தி எடுத்துட்டு, இந்த சிம்பிள் இருக்கதால தானே நான் மகாராணி அப்படின்னு அந்த சிம்பிள அவளாவே கத்தியால முன்னும் பின்னுமா மாறி மாறி கீறிக்கிறா. சிம்பிள் இப்ப அழிஞ்சு போச்சு, இனிமே உங்க பரம்பரையோட வாரிசு நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சிங் உடனே பாத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். ராஜாவை நேரா அட்டாக் பண்ணலான்னு போறான். ஆனா அதுக்குள்ள சான்சலர் நடுவுல வந்துடுறாரு. 3 தலைமுறையா ராஜாங்களுக்கு நான் சேவகம் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா ராஜா இதுக்கும் மேல என்னால யாருக்கும் சேவகம் பண்ண முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு சான்சலர் ராஜாவை நான் காப்பாத்திட்டேன், என் மேல ஏதாவது கோவம் இருந்தா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உயிரை விட்டுடுறாரு.
ராஜா பயங்கரமா கடுப்பாயிட்டு கையில வாள் எடுத்துட்டு சிங்கினிமே உயிரோடயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்க இன்னும் ஒரே அட்டாக் தான், கண்டிப்பா சிங்க இறந்து போயிருப்பான். இங்க நிற்ப மத்தவங்க கூட நம்ம ஷென்னும் நீயனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா சிங்க கொல்லலாம் அப்படின்னு போக மீட்டி பாக்குறா. சிங்க கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துக்கிட்ட ஹேர் பின்ன வச்சுக்கிறா. என்னதான் இருந்தாலும் அவன் எங்களோட ஆளு, எங்க பரம்பரை கொஞ்சம் பேர் தான் மிச்சம் இருக்காங்க, அவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்ல ராஜா பாத்துட்டு இருக்காரு. உனக்கு அவன் அவ்வளவு முக்கியமா அப்படின்னு கேட்டுட்டு வாள் எடுத்து நேரா மீட்டியை அட்டாக் பண்ற மாதிரி போயிடுறாரு. பார்த்தா அவ கழுத்துல ஒரு செயின் போட்டிருந்தால, பேரரசியோட சிம்பிள் போட்டிருந்தால, அது கழட்டி விட்டுட்டு இதுக்கும் மேல பேரரசிக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவங்களுக்கா சப்போர்ட் பண்ற, இங்க இருந்து அவங்களை கூட்டிட்டு கிளம்பிடுன்னு சொல்ல அவங்கள விடாதீங்கன்னு மத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மீட்டி நேரா வந்து அங்க இருந்து சிங்க கூட்டிட்டு அப்புறமா சூட்டாவை கூட்டிட்டு நேரா கிளம்பி வெளியே போயிடுறா. பூச்சி பயங்கரமா அப்செட்டா இருக்கா. இன்னொரு பக்கம் ராஜா அப்செட்டா இருக்காரு. அங்க வர நம்ம ஷென்னோட அப்பா வந்து அவர்கிட்ட பேசி கொஞ்சமா சமாளிக்க ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும்னு தெரியும், ஆனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ராஜா நேரா அடுத்த படைகள் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டு பக்கத்து நாட்டுக்காரங்க போருக்கு ரெடியா நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊருக்குள்ள நிறைய பேர் புகுந்துட்டாங்க, நம்ம உங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம மீட்டிய கூட்டு போயிட்டு அவங்க ஆளுங்கெல்லாம் இருக்கிற இடத்துக்கு சிங்க கூட்டு போயிடுறான். அத்தனை பேரும் வந்து இளவரசி வந்துட்டாங்க, இளவரசி வந்துட்டாங்கன்னு சொல்ல அங்க ஒரு பெரியவர் ஒருத்தர் வராரு. நீங்க கிளான் லீடர் தானே அப்படின்னு மீட்டி கேக்குறான். எனக்கு ஞாபகம் இருக்குன்னு, இத்தனை வருஷமா நான் காத்துட்டு இருந்தேன், என் இளவரசி வந்தது மட்டும் இல்லாம என்னையும் ஞாபகம் வச்சிட்டு இருக்காங்க, இதுக்கும் மேல எனக்கு வேற எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவர் அழ ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா ஆனா மீட்டி சொல்லிட்டு இருக்கா, நான் திரும்ப வந்துட்டேன் தான், நம்ம நாட்டு மக்களுக்கு, நம்ம இனத்தை சேர்ந்த மத்த மீதி இருக்கிற ஆளுங்களுக்கு நல்லது கண்டிப்பா நடக்கும், ஆனா இதுக்கும் மேல நம்ம மறுபடியும் படையெடுத்து போயிட்டு இந்த நாட்டை அடைய போறது இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிலைய அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கா. சிங்க பாத்துட்டு ஷாக் ஆயிடுறான். மீட்டி என்ன பண்ற அப்படின்னு கேட்க, அறிவில்ல உனக்கு, இப்ப இருக்கிற மனுஷங்களோட நிம்மதி நமக்கு முக்கியமா, இல்ல இதுக்கும் மேல நம்ம ராஜாங்க வரணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொண்டு அழிக்கிறது முக்கியமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. அந்த பெரியவர் ஒருத்தன் வந்தார்ல, அவர்ல இருந்து இன்னும் 2 பேரு நேரா நெருப்பு குழிக்குள்ள இறங்குறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மீட்டி கேக்குறா. அவங்களே நம்ம மறுபடியும் பழைய பவருக்கு வரணுங்கிறதுக்காக அவங்க உயிர் தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு அந்த குலதெய்வத்துக்கு பலி கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்ல மீட்டியே பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கா. நீ போய் நம்ம ட்ரெஸ் மாத்திட்டு வா, இந்த ட்ரெஸ்ல நீ இன்னும் இருக்க கூடாதுன்னு சிங்க சொல்றான். அதே மாதிரி மீட்டி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறா. நம்ம மக்களை நம்ம காப்பாத்துறோங்கிறது உண்மைதான், ஆனா படையெடுக்க போறது இல்லைன்னு சொல்ல மீட்டி உனக்கு என்ன ஆச்சு, நீ வந்து மறுபடியும் படையெடுத்து நம்ம நாட்டை காப்பாத்துவேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு சிங்க அவ தலைய புடிச்சு செய்வேன்னு சொல்லுன்னு கால்ல விழுந்து கும்பிடு, முன்னாடி கால்ல விழுந்து கும்பிடுன்னு அவளை 2 அடி அடிக்கிறான். மீட்டி நெத்தில இருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிருச்சு. சிங் நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியாடா, உனக்கு அறிவுன்னு ஏதாவது இருக்கா இல்லையான்னு கேட்க, என் பேரு ஷோகுன், சிங்கன்னு சொல்லிட்டு யாருமே இந்த உலகத்துல இல்ல, உன்னை மறுபடியும் வழிக்கு கொண்டு வரதுக்காக தான் இத்தனை நாள் நான் சிங்கா கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மீட்டி பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கா. அதுவரை நீ இங்கதான் அடைஞ்சு கிடக்கணும்னு அவ கையில சங்கிலிய போட்டு கட்டி வர வச்சிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம பூச்சி நேரா மீட்டிய தேடி போகணும்னு கிளம்ப ஷென்னங்க வந்துடுறான். அவன் நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருக்கா, பெரிய பிரச்சனையாக போகுது, நீ போக கூடாது அப்படின்னு சொல்ல நீ வாய மூடு, எனக்கு இந்த நாடை விட மீட்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு பூச்சி கத்த ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் ஜில்லியும் பயங்கரமா சோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நீயன் வரான். நான் போரு கிளம்பி போக போறேன், நான் போயிட்டு சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜில்லி உடனே அவனை பாத்துட்டு நீ பத்திரமா திரும்பி வரணும் ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஜில்லிய மேல என்னைக்காவது உனக்கு லைட்டாவது காதல் இருந்துதான்னு கேட்க, நீ பத்திரமா திரும்ப வரணும் புரியுதா, இது வச்சிருந்தா லக்கு கிடைக்கும்னு சொன்னல, இதை நீ வச்சுக்கோ, நான் உனக்காக வெயிட் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு ஜில்லி வேகமா நீயனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. நீயனே ஷாக் ஆயிடுறான். அப்ப நீ என்ன லவ் பண்றியா ஜில்லி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் நம்ம ஜில்லிக்கும் ரொமான்ஸ் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அவன் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அங்க நம்ம நீயனோட ரூம்ல ஜில்லிக்கு அவன் ஒவ்வொரு பர்த்டேக்கும் எழுதுன லெட்டர்லாம் இருக்கு. இப்பதான் அந்த ஜில்லி பாக்குறா போல, எடுத்தத ஒவ்வொன்னா படிக்க ஆரம்பிக்கிறா. அதை பார்த்துட்டு நீயன் ஹாப்பி ஆயிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இன்னொரு பக்கம் நம்ம சூட்டா மறுபடியும் மீட்டி கிட்ட வந்து அவர் சொல்றதை கேளுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்ல, சிங்க அந்த மாதிரி ஆள் கிடையாது, இவ்வளவு மோசமா பிஹேவ் பண்றான் அப்படின்னு சொல்ல உடனே இதுக்கு சூட்டா சொல்லிட்டு இருக்கா, அவர் மோசமான ஆள் கிடையாது, ஆனா அவர் அதிக அளவுல பாதிக்கப்பட்டதால இந்த நிலைமையில இருக்காரு, நம்மளோட இனத்தை சேர்ந்த நிறைய பேரை இப்ப இந்த கவர்மெண்டோட படைகள் புடிச்சு வச்சிருக்கு, அவங்களை எப்படி கொடுமைப்படுத்துறாங்க நீங்களே வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு சூட்டா மீட்டிய கூட்டு போயிட்டு இருக்கா. எல்லாத்தையும் காட்ட ஆரம்பிக்கிறா. இவங்களெல்லாம் காப்பாத்தணும்னு சொல்ல கண்டிப்பா காப்பாத்தலாம், நம்ம இனத்தை சேர்ந்த அத்தனை பேரையும் காப்பாத்தலாம், ஆனா அதுக்காக படையெடுத்து போய் இன்னும் எத்தனை ஆயிரக்கணக்கான பேரை கொல்றது அப்படின்னு மீட்டி கேட்டுட்டு இருக்கா. உனக்கு வந்து பிடிச்சிருக்குதானே சிங்க, நீ அவனை லவ் பண்றதானே அப்படின்னு கேட்க, நானும் இதே மாதிரி அடிமையா இருந்தேன், சிங்கு மட்டும் என்ன காப்பாத்தாட்டி நான் நேரம் அழிஞ்சு போயிருப்பேன், என் உயிர் மொத்தமுமே சிங்குக்கு தான் சொந்தம் அப்படின்னு சூட்டா சொல்லிட்டு இருக்கா. இங்க நம்ம ராஜாவும் சரி ஒட்டுமொத்தமா படைகள் எல்லாம் ஒன்னா சேர்த்துட்டு எதிரி நாட்டை அது மட்டும் இல்லாம கூட இருந்துட்டு இருக்க அந்த சிங்க எப்படி இங்க இருந்து போக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா அழிக்கிறதுன்னு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
அதே மாதிரி மீட்டியும் சிங்கு கூட சேர்ந்துட்டு நம்ம இனத்தை நம்ம காப்பாத்தியே தீருவோம் அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஷென் இருக்கான்ல, பூச்சிய பாக்குறான். பூச்சி, நீ நேரா வீட்டுக்கு போயிரு, இங்க இருக்காதன்னு சொல்ல, என்ன ஆனாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா போலாம், புரியுதா? எனக்கு உன் மேல பயங்கரமா கோவம் இருக்கு, ஆனா அதுக்காக நான் உன்னை விட்டுட்டுலாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு பூச்சி அவனை கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்கா. ஷென்னிங்க தான் உனக்கு பாதுகாப்பு இல்லம்மா, நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா மீட்டி இருக்கிறால அந்த படைகள் இருக்க இடத்துல அங்க இருக்க குடிலாம் பத்திட்டு எரிய ஆரம்பிக்குது. நான் யாருன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்க அங்கிருந்து கிளம்பி போக மீட்டியும் கூட போறதுக்கு ட்ரை பண்றா. இல்ல போகாத, நீங்க இரு, உன்னை பார்க்க ஆள் வர போறாங்கன்னு சொல்லிட்டு சூட்டா மீட்டிய மட்டும் அங்க விட்டுட்டு கிளம்பிடுறா. பார்த்தா மீட்டிய பாக்குறதுக்கு ராஜா தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். மீட்டி யாருன்னு தெரியாம கையில வாள் எடுத்து ராஜா கிட்ட வச்சிட்டு இருக்க. நிஜமாவே என்ன கொல்ல போறியான்னு கேட்க, நீ என்கிட்ட சண்டை போட போறது இல்லையா அப்படின்னு மீட்டி கேட்டுட்டு இருக்கா. சத்தியமா உன்ட்டு நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்கான். ராஜா மறுபடியும் அந்த இடத்துல இருந்து திரும்பி வந்திருக்கான். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதிரி நாட்டு படைகள் பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னு. இன்னொரு பக்கம் எதிரி நாட்டு படைகள் சிங்கு இருக்கான்ல, அவனை வந்து மீட் பண்றாங்க. பக்கத்துல வந்துட்டோம், இதுக்கு மேல நம்மள யாரும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்ல, என்னென்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சிங்கு பிளான் போட ஆரம்பிக்கிறான். சூட்டாக்கு அது சுத்தமா பிடிக்கல. என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, சூட்டாவை சிங்கு கட்டி போடுறதுக்கு உத்தரவு போடுறான், அவ கழுத்தை நெரிக்கிறதுக்கு. இதுக்காக தான், என் கையால சாவறதுக்கு தான் ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்க, இந்த உயிர் நீங்க கொடுத்தது, நீங்க உங்க கையாலே இதை எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் தாராளமா வெயிட் பண்றேன் அப்படின்னு சூட்டா சொல்லிட்டு இருக்கா. ஆனா சிங்குக்கு அவளை கொல்றதுக்கு மனசு வரல. அவ கைய மட்டும் கழட்டி விட்டுட்டு இங்க ஓடி போய் தப்பிச்சுக்கோன்னு சொல்ல, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், கையில இருந்து ரத்தம் வருது, சிங்கு என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இங்க பாரு, நான் முழுக்க முழுக்க நாட திருப்பி கொண்டு வரணும், அந்த ஐடியால தான் இருக்கேன்னு சொல்ல, இவருக்கு பைத்தியமே புடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சூட்டாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. சண்டை நடக்க ஆரம்பிக்குது. நீன்னு ஒரு பெரிய கூட்டத்துல மாட்டிக்கிறான். அந்த கூட்டத்துல அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். இங்க நம்ம நீயன் அனுப்பின லெட்டர்லாம் இப்பதானே படிக்க ஆரம்பிக்கிறா ஜில்லி. அதெல்லாம் படிச்சிட்டு இருக்கும் போது, இதுக்கும் மேல என்ன குட்டி பையன் மாதிரி பாக்காத, நானே பெரிய பையன் ஆயிட்டேன், உன் இனிமே நான் பாத்துக்க போறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நீயன் அதுல எழுதியிருக்கான். கரெக்டா அவ படிச்சுட்டு இருக்க நேரம்னு பார்த்து சண்டையில நீயனுக்கு பயங்கரமா அடிபட்டுருது. எக்கச்சக்கமான எதிரிங்க சுத்தி நின்னுட்டு அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அவன் பதிலுக்கு அவங்க எல்லாரையும் திரும்ப கொன்னுடுறான். அதுக்குள்ள ராஜா அங்க வரத்துக்குள்ள, நீயன் என்ன மன்னிச்சிருங்க, என் மிஷனை நான் முடிச்சிட்டேன், ஆனா இதுக்கு மேல இந்த உலகத்துல எனக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ராஜா முன்னாடியே நீயன் உயிரை விட்டுடுறான். ஷென்னும் அங்க இருக்கான், கதறி அழுதுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சிங்கு இருக்கான்ல, அவனும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சிரிக்க ஆரம்பிக்க, நீயன் இறந்து போயிட்டானா அப்படின்னு கேட்டுட்டு மீட்டி பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்கா. இல்ல என்ன ஆச்சு ஜில்லி, இனிமே என்ன பண்ணுவா அப்படின்னு. சிங்கு சிரிக்கிறத பாத்துட்டு, இங்க பாரு, நீயும் நானும் ஒன்னா கிட்டத்தட்ட 3 வருஷமா வேலை பார்த்தோம், அந்த நேரத்துல எல்லாம் நீயன் கூட தான் இருந்தான், அவன் இறந்து போனதுக்கு நீ சிரிக்கிறியா? சிங், நீயாவே இல்ல, நீ முழுக்க முழுக்க பைத்தியம் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவ அழ ஆரம்பிக்கிறா. நீ பைத்தியம் புடிச்சு சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஜில்லிக்கு லெட்டர் வருது, எடுத்து ஓபன் பண்ணி படிக்கிறா. நீயன் இறந்து போன விஷயம் இருக்கு. அவ ஒரு பக்கம் கதறி அழ ஆரம்பிச்சிட்றா. அடுத்து நேரடியா ஒரு பக்கம் ராஜாவோட டீமுக்கும் சிங்கோட டீமுக்கும் நடுவுல போர் வர மாதிரி 2 பேரும் ஆப்போசிட் சைட்ல ரெடியா இருக்க. அந்த இடத்துக்கு மீட்டி வரா. போதும், போரும் வேணாம், எதுவும் வேணாம், நிறுத்துங்க, எங்க டீமோட சார்பான ஒரு கோரிக்கை வைக்கணும். ஒட்டு மொத்தமா எங்க டீம்ல யாரெல்லாம் அடிமையா எடுத்துட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணணும். அப்படி மட்டும் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த போருக்கு எதுக்கும் தேவையே இல்ல, அப்படியே அமைதியா சமாதானமா போயிடலாம் அப்படின்னு மீட்டி சொல்லிட்டு இருக்கா. சிங்கங்க பாத்துட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு கத்த ஆரம்பிக்க, நம்ம மக்கள் நல்லபடியா இருக்கணுங்கிறது தானே நம்மளோட ஆசை, இதுக்கு மேல தேவையில்லாம எதுக்காக வேலைகள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. பார்த்தா அவங்க மக்கள் எல்லாம் கூட்டிட்டு சூட்டா நேரா வந்துடுறா. நம்ம எல்லா மக்களையும் காப்பாத்தி கூட்டு வந்துட்டேன், இதுக்கும் மேல எதுவும் ஆகாது, இவங்களை மட்டும் உயிரோட விட்டுருங்கன்னு சொல்ல, வேகமா நம்ம ராஜா கையில ரத்தத்தோட சத்தியம் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க இருக்கிற மக்கள் யாருக்கும் எந்த தீங்கும் அவங்க தப்பு பண்ணாம நான் கொடுக்க மாட்டேன், அவங்க தண்டனை கொடுக்க மாட்டேன், சாதாரண மக்களா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, ஓகே, இப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சு, நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மீட்டி திரும்பி பாத்துட்டு இருக்கா. ஆனா நான் விட மாட்டேன், என் மண்ணை நான் திரும்ப அடைஞ்சே தீருவேன், இதுக்காக தான் இத்தனை வருஷமா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இல்லனா என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து மீட்டியோட கழுத்துல வாழ வச்சிடுறான். இங்க பாரு, நான் சொல்றதை கேளு மீட்டி, பத்திரமா போயிரு, ஏன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்ன கொன்னுட்டேன்னு வச்சுக்கோ, கெட்டவனை கொன்னுட்டான்னு உன் மேல இருக்கிற எல்லா பழியையும் அவங்க தொடச்சிருவாங்க, உன்னை விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவளோட கையில இருந்து வாள் எடுத்து நேரா அவனே அவளோட நெஞ்சில குத்திக்க ஆரம்பிக்கிறான். மீட்டி என்னடா பண்ற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்க. மீட்டி அட்டாக் பண்ற மாதிரி அவன் போறான். சுத்தி நிக்கிற எல்லா வீரர்களும் அவன் மேல அம்ப விடுறாங்க. அவள்தான் சிங்க அவ கண்ணை பாத்துட்டே, என்ன மன்னிச்சிரு மீட்டி, நான் எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், என் நாட்டை மறுபடியும் அடையணுங்கிறது, அதை அடைய முடியல அப்படின்னா உன் முகத்தை பாத்துட்டே உயிரை விடுறதுதான் எனக்கு இருக்கிற கடைசி ஆப்ஷன். உனக்கும் எனக்கும் சின்ன வயசுல என்கேஜ்மெண்டா இருந்தது, அதனால நான் கடைசி வரைய உன்னை பத்திரமா பாத்துக்கிறது என் வாழ்க்கையில முக்கியமான ஒரு ஸ்டெப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன், அதனாலதான் எப்பவுமே உன்னை பத்திரமா பாத்துக்கிட்டேன்,
என் கடமையை நிறைவேத்திட்டேன்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டியோட கைய புடிச்சிட்டே உயிரை விட, இன்னொரு பக்கம் சூட்டா இருக்கால, அவ சிங்கோட கைய புடிச்சிட்டு அவளே இவள கொன்னுட்டு அங்கேயே சேர்ந்து உயிரை விட்டுடுறா. மீட்டி அழுதுட்டு 2 பேரையும் கட்டி புடிச்சிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில மீட்டி கண்ணை முடிச்சு பாக்குறா. மயங்கி விழுந்திருப்பா போல போர்லயே. பூச்சி இவளோட கைய புடிச்சிட்டு பக்கத்துல இருக்க. மீட்டி சிரிக்கிறா. வார் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல எந்த கவலையும் இல்ல, நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூச்சியை கட்டி புடிச்சிட்டு இருக்க. நான் போய் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன், ராஜாவை கூட்டிட்டு வரேன், இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி ஓடி போயிட்டு இருக்கா. ஆனா மீட்டி ஒரு முடிவோட தான் இருக்கா. பூச்சி திரும்ப வரும்போது மீட்டி இருந்த இடம் காலியா இருக்கு. லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்க இருந்து மீட்டி கிளம்பி போயிருக்கா. இதுக்கும் மேல தேட வேண்டாம், என்னோட ஊரோட பர்சன் நான் அப்படிங்கறதால அது கடைசி வரையும் மாறவே போறது இல்ல, இந்த இடத்துல இருந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கா. ராஜா அதை படிச்சுட்டு இமோஷனல் ஆயிடுறான். அப்படியே 3 வருஷம் ஆகுது. ஒரு குட்டி குழந்தை அரசவைக்குள்ள ஓடி வந்துட்டு இருக்கு. நம்ம ஜில்லியோட குழந்தையா அது. ஜில்லிக்கும் டியனுக்கும் பிறந்த குழந்தை. அந்த குழந்தையோட பேரு டியன். டியன் எங்க போயிட்ட அப்படின்னு கத்திட்டே ஜில்லி ஓடி வந்துட்டு இருக்கா. அப்பா மாதிரியே குறும்பு பண்ணிட்டே இருக்காத, சீக்கிரமா சண்டை பயிற்சிக்கு போகணும்ல அப்படின்னு ஜில்லி கூப்பிட்டு இருக்கா. நான் அப்பாவோட சூப்பரா சண்டை போட போறேன் அப்படின்னு குட்டி பையன் சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஷென்னு வந்து, நான் கூட்டு போறேன், உங்க அப்பாவும் நானும் அந்த இடத்துலதான் பிராக்டிஸே பண்ணுவோம், அங்கிளோட வா அப்படின்னு சொல்ல வேகமா குட்டி பையன் ஷென்னோட கிளம்பி போயிட்டு இருக்கான். உங்க அப்பாவை நான் ரொம்ப லவ் பண்ணேன், ஆனா அதை ரியலைஸ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பார்த்தா பூச்சி பிரான்ச்சுக்கு மேல பிரான்ச்சா நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணிட்டு பெரிய ஒரு பிசினஸ் ஓனர் ஆயிடுறா. அங்க பக்கத்து கடையோட ஆண்டி வந்துட்டு, ஏண்டி உன் புருஷன் தான் அடுத்தடுத்து ப்ரொமோஷன் வாங்கிட்டு நாட்டிலேயே ராஜாக்கு அடுத்த பதவியில இருக்கான், அப்பயும் அடங்காம எத்தனை ஓபன் பண்ணிருக்கா பாருன்னு சொல்ல, அது அவரோட சாதனை, இது என்னோட சாதனை அப்படின்னு பூச்சி சொல்லிட்டு இருக்கா. இங்க பார்த்தா ரொம்ப தூரமா இருக்க ஒரு இடத்துல அந்த நாட்டுல நம்ம மீட்டிங் இருக்கால, குழந்தைங்களுக்குலாம் கிளாஸ் எடுக்கிற வழிய பாக்குறா. பொம்பளை பிள்ளைங்க எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அந்த இடத்துல திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தவங்க உள்ள வராங்க. பார்த்தா அந்த 3 வருஷத்துக்கு அப்புறமா மீட்டி இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு நம்ம ராஜாவே எங்க வந்திருக்காரு, போலாமா அப்படின்னு கேட்டுட்டு அதோட தான் இன்னைக்கு எபிசோட் இந்த சீரீஸ் ஒரு முடிவுக்கு வருது. இந்த சீரீஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப வேகமா முடிஞ்சிருச்சுல. இன்னும் இதே மாதிரி நிறைய சீரீஸ், புது புது சீரீஸ் நம்ம சேனல்ல வரப்போகுது. சோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரையும் பாய்.